மக்களே, உங்க எல்லாத்துக்குமே ஒரு அருமையான செய்தி. தளபதி விஜய் அவர்கள் இப்ப சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குதுங்க. என்னடா இப்ப 118 சீட் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறீங்களா? கிடைச்சிருச்சுங்க. 118 சீட் வாங்குறதுக்குள்ள ரசம் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன என்னால முடியலலே. அதாவது விசிகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்க வெளியிருந்து ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிஜேபி வந்து உள்ள வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி உள்ள வந்துட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதுக்கு வந்து நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம், அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜய் அவர்களான டிவிகே கட்சிக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வெளியிருந்து தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், உள்ள இருந்துலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, அமைச்சரவையிலும் எங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தெரியலங்க. இதே மாதிரி விசிகால் இருக்கிற திருமாவளவனும் முடிவு எடுப்பார் அப்படின்னு தெரியல. அவங்களாம் ரொம்ப நாளாக அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு விசிகால் இருக்கிறவங்களாவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அமைச்சரவையில் ஏதாவது ஒரு சீட் 2 சீட்டாவது கேளுங்கப்பா, தயவு செஞ்சு உள்ளே வாங்க. நீங்களும் உள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது எவ்வளோ வருஷமாக உங்களோட தொண்டர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை நீங்களும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியே நாங்கள் வந்து வெளியிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது அவங்களுக்கு ஓகேவா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஆகவே விஜய் அவர்கள்ட்ட இப்போ 118 சீட் இருக்குதுங்க. ஆளுநர் வந்து இனி வந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சா சரிங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, புதுசாக தான் இருக்குது இந்த விஷயம். யார் வந்து அதிக சீட் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆளுநர் முதல்ல வந்து பதவி ஏற்க சொல்லிடுவாப்புல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அறுதி பெரும்பான்மையை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. அப்போ வந்து நீங்கள் வந்து 118 சீட் இருந்தால் போதும், அதாவது 118 சீட்டு அப்போ காட்டினா போதும். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து விடவே இல்லை விஜய் அவர்களை, நீங்கள் வந்து இங்கேயே காட்டியே ஆகணும், அப்போ தான் நீங்கள் பதவி ஏற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்கச்சக்கமான பேர் கண்டனமெல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து சைலண்டாக தான் இருந்தார். இனிமேலெல்லாம் நீங்கள் அப்படி சைலண்டாக இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலெல்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க. டிஎம்கேவே ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆட்கள் தாங்க அவங்க. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுக்காமல் இருக்கார் இல்லையா? அதுக்கெல்லாம் அதே மாதிரியெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்களுக்கு எதிராக இவங்களே குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முன்னாடி ரசிகர்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க, எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு தான்ப்பா ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இப்போ நடந்துருச்சுங்க. அதாவது இப்போ வந்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அந்த டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அப்படின்னு போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரசிகர்கள் கண்மூடித்தனமாக சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ உண்மையாயிருச்சுங்க. இது பார்க்கும்போதும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு நியூஸ் வந்துருச்சுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வாங்க, ஆட்சிக்கும் வாங்க, அதிகாரத்துக்கும் வாங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க. விஜய் அவர்களோட கட்சியில வந்து தலித் சமூகத்தினர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இது முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குதா, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கட்சிகளில் கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதாவது இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தான் இவ்வளவு நாளா தலித் சமூகத்தினர் வந்து நிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறாப்புல. அதுவே வந்து இவங்க பெரிய அளவுல வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? திமுக காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் மேல பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களெல்லாம் போட்டு ரோட்ல தாக்கிட்டு கிடந்தாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ இவங்க வேற சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, விசிகே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் சப்போர்ட் பண்றது அவங்களோட உரிமைங்க, இதுக்கு கோவப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவே நீங்க ஆட்சி அமைச்சிருந்தா பிரச்சனை இல்லையே, நீங்க தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல, அதனாலதான் இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, அதனால வன்முறைகள் கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆக போறாரு, செலிப்ரேஷன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. அதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா காட்டு மிராடித்தனமா செலிப்ரேட் பண்றதெல்லாம் நம்ம நிறைய பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு இடையூறு தர்ற மாதிரியான செலிப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. விஜய் அவர்கள் இப்போ சந்தோஷமாக வந்து சிஎம் ஆக போகிறார் அப்படிங்கிற செய்தி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச முதல் நாளே நீங்கள் ஏதாவது பண்ணி அவருக்கு கெட்டப்பாரு வாங்கி கொடுத்துட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு மீடியாக்கள் எல்லாம் அதாவது கண்ணை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி அதை வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க மக்களே.
அதே மாதிரி சோசியல் மீடியாவில் திமுகவோட தயவுல தான் விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிறவங்க தான் இப்போ வந்து அப்படியே வந்து விஜய் அவர்கள் கிட்ட மாறி இருக்காங்க, அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு போகவே இல்லை அப்படிங்கிறது உங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாப்புல. அதனால விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கிட்ட போகவே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் விசிகாவாகட்டும் இவங்கெல்லாம் வந்து உள்ள வந்து பிஜேபி வந்துடவே கூடாது, அதுக்கு வந்து இவரு கூட நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து ஒரு 107 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு அறுதி பெரும்பான்மை இந்த கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் இவங்க கூட நிற்கிறதுல தப்பு கிடையாது, இவங்க ஆட்சி அமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், ஆனால் வந்து நாங்கள் வந்து ஆதரவு மட்டும் இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க, அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 2 நாட்களாக அதாவது சோசியல் மீடியாலேயே சும்மா அலற விட்டுட்டு இருந்தாங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குமா, அதாவது 2 பேருமே எதிரி கட்சிகள், இவங்க 2 பேரும் ஒன்றும் சேருவாங்களா, என்னடா ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லாமல் இப்போ வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. இனி வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது விசிகே தலைவரான திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னோட ஆதரவு வந்து தெரிவிக்க போறாரு. ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சுங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சொல்லிட்டாங்க, திருமாவளவன் அவர்களும் பார்த்தீங்கன்னா எங்களோட நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு, அதனால அவர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், அவர் இப்போ வரதா இருந்துச்சு அவரால் வர முடியல, அதனால நாங்கள் சொல்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருமாவும் வந்துருவாப்புல, நாங்கள் 3 பேரும் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆகவே மக்களே இந்த 118 சீட் அப்படிங்கிறது ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. விஜய் 118 சீட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த 118 சீட்டு மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது கத்தி மேல நிக்கிற மாதிரி தாங்க. எவன் எந்த டைம்ல பிச்சுக்கிட்டு போவான் அப்படின்னே சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே உங்களை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த 118 சீட் அப்படிங்கிறது. ஒருவேளை இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம விசிகா இவங்கெல்லாம் ஏதாவது காலாபரிடுவாங்களா, அவங்க திடீர்னு ஏதாவது போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் விஜய் அவர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 107 எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்போ பிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறத சத்தியமாக தெரிலங்க. அதாவது என்னன்னா நம்ம அவங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது டிவிகேல விஜய் அவர்களை சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லா கட்சிகளிலும் வந்தவங்களை எல்லாமே விஜய் அவர்கள் வந்து வரவேற்று அழைச்சி வச்சுக்கிட்டாப்புல. அதனால எல்லா கட்சியினருமே உள்ளே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பிச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு தெரியல. அவங்களையெல்லாம் பொத்தி பாதுகாக்கிறதே விஜய் அவர்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதே விஜய் அவர்கள் வந்து ஒரு 125 சீட்லேருந்து ஒரு 130 சீட் வாங்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையே இருந்திருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஆட்சி அமைச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து இந்த 118 சீட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிறதுனால இதுல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருங்க. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸாக இருந்திருக்கும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நியூஸும் இதுவாக தான் இருந்தது. ஆகவே மக்களே விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு வந்து ஆட்சி அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசிக தலைவர் சொன்னதுக்கு அப்புறமாவே அவரோட லெட்டர்லாம் வாங்கிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த லெட்டர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து நீங்க ஆட்சி அமைச்சுக்கங்க அப்படின்னு ஆளுநர் சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்போ வந்து ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட் கூட வந்துருங்க. அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2026 அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு அரசியல் களமாக தான் இது வரைக்கும் இருந்துச்சுங்க. நம்ம எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த அரசியல் களம் ஃபுல்லாமே நடந்துச்சு. அதாவது என்ன எதிர்பார்க்குறமோ அது நடக்காது, ஏதாவது புதுசாக எதிர்பார்க்குறதா நடக்கும். நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சரி முடியறதுக்கு முன்னாடியும் சரி நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஓட்டு வாங்குவாப்புல, ஆனால் அவர் சிஎம் எல்லாம் ஆக முடியாது. அவர் வந்து நம்மளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், விஜய் அவர்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 சீட் வாங்கியிருப்பாப்புல, ஆனால் வந்து சிஎம் எல்லாம் ஆக முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் பெரிய கூட்டமெல்லாம் கூடுச்சு, ஆனால் அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாவெல்லாம் மாறலப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து அதெல்லாம் விதிவிலக்கா அவ்வளோ கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஓட்டாக மாறி இருக்குது. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே மேலே மக்கள் பெரிய அளவு நம்பிக்கை இல்லாமல் விஜய் அவர்களுக்கு குத்தி தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, விசில் சின்னத்தில் நிற்கிறியா உங்களுக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இந்த டைம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாவது மனசில் வச்சுட்டு செயல்பட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரே
ஒரே ஒரு முகத்துக்காக தான் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும் கூடங்க. அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவர் முதல் சைன் எதில் போட போறாரு, எந்த நலத்திட்ட உதவிகள் செய்ய போறாரு, அதாவது நிறைய சலுகைகள் இலவசங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு இல்லையா, அதுல எதுக்கு சைன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போகணும், உள்ள போயிட்டு கஜானாலையில எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எடுத்த எடுப்புல பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கையெழுத்து போடுறங்கிற பேர்ல வந்து எல்லாத்தையும் சைன் போட்டு விட்டு போயிடாதீங்க. பணம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சைன் போடுங்கப்பா. ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் ஆட்சி எப்போ பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவே இப்போ டிஎம்கே ஆட்சி முடிவு போகும்போது இந்த 2026 முடிவுக்குள்ள பார்த்தீங்கன்னா 10.25 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் உள்ளே போகும்போதே நிறைய சலுகை திட்டங்களை எல்லாம் வந்து இப்போவே அறிவிச்சிட்றேன், வந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் சைன் போட்டு முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்கப்பா. உள்ளே வந்து கஜானாவில் பணம் இருக்குதா இல்லையா, ஏன்னா நீ பட்ஜெட் தாக்கல் வேறு பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆக போகிறாரு. இந்த நியூஸ் உங்கள் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககபோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.